Hi friends, welcome to HBS. Hi Lifanya, எப்படி இருக்கற? நல்லா இருக்கேன் பப்ளு, நீ எப்படி இருக்க? எனக்கு என்ன ரொம்ப சூப்பரா இருக்கற. நம்ம ஃப்ரெண்ட்ஸை பார்க்கணும்னாலே ரொம்ப ஜாலியா இருக்கு. சரி பப்ளு, நான் உன்கிட்ட ஒரு क्वेश्चन கேட்கவா? क्वेश्चनா? எனக்கா? கேளு என்னனாலும் கேளு. அது ஒரு क्वेश्चन இல்ல, அதோட விடுகதை. விடுகதையா? எனக்கு விடுகதை நிறைய தெரியும். நீ என்கிட்டே கேள்வி கேக்கியா? கேளு. அது உனக்கு சொந்தமானது, அல்ல நீ யூஸ் பண்ண மாட்ட, மத்தவங்க நிறைய யூஸ் பண்ணுவாங்க. என்னடா இது? எனக்கு சொந்தமானது நான் யூஸ் பண்ண மாட்டேன், ஆனா மத்தவங்க நிறைய யூஸ் பண்ணுவாங்களா? அது எப்படி நடக்கும்? நடக்காதே. இந்த பொண்ணு ரொம்ப கிளவரா கேள்வி கேட்குதோ. சரி நமக்கு பதில் தெரியலன்னு ஒத்துக்குவோம். எனக்கு தெரியல லிஃபான்யா, நீ ஏன் சொல்ல? இது கூட தெரியலையா? அது உன்னோட பேரு. ஐயோ ஆமா, எல்லாரும் என்ன பேர் சொல்லி கூப்பிடுவாங்க. கரெக்ட். நீ ரொம்ப பிரில்லியன்ட். ஓகே வா, ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் பார்க்கலாம். Dingiri dingale, dingiri dingale, dingiri dinga, dingiri dinga, dingiri dingale, dingiri dingale, dingiri dingale, Yesu vandadale, dingiri dingale. Jerusalem nagarukku dingiri dingale. இயேசு ஒரு நாள் வந்தார், டிங்கிரி டிங்காலே. பெத்சதாவிலே முடக்குவாதரை கண்டார், பாவத்தை மன்னித்து நன்மை செய்தாரே. டிங்கிரி டிங்காலே, டிங்கிரி டிங்காலே, டிங்கிரி டிங்கா, டிங்கிரி டிங்கா, டிங்கிரி டிங்காலே, டிங்கிரி டிங்காலே, டிங்கிரி டிங்காலே, இயேசு வந்ததாலே, டிங்கிரி டிங்காலே. ஆண்டுகள் டிங்கிரி டிங்காலே, நோயாலே படுத்திருந்தார் டிங்கிரி டிங்காலே. இயேசு வந்தாரு, நடக்க செய்தாரு, அதிசயத்தை அன்பாக அள்ளி தந்தாரு. டிங்கிரி டிங்காலே, டிங்கிரி டிங்காலே, டிங்கிரி டிங்கா, டிங்கிரி டிங்கா, டிங்கிரி டிங்காலே. ஜாலி தான், ஜாலி தான், ஜீசஸ் வந்ததாலே ஜாலி தான். டிங்கிரி டியாலே, டிங்கிரி டியாலே, டிங்கிரி டியாலே. என்ன பப்ளு, சாங்லாம் பயங்கரமா இருக்கு. ஆமா, நம்ம குட்டீஸ் பாடின பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு குட்டீஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? நம்ம குட்டீஸ்க்கும் ரொம்ப பிடிச்சிருக்குதா? ஆமான்னு சொல்றாங்க. ஓகே பப்ளு, நம்ம நெக்ஸ்ட் செக்மெண்ட்டை பார்க்கலாமா? பார்க்கலாம்.
என்ன பப்ளு, உனக்கு கேம் பிடிச்சா இருந்துச்சா? கேமும் பிடிச்சிருந்தது, கேம் சொன்ன ஸ்டோரியும் தெரிஞ்சிருந்தது. ஓ, உனக்கு தெரிஞ்சதா? அப்பனா சொல்லேன். நானா? நீ என்ன டக்குன்னு சொல்லிட்ட? நான் சொன்னா ரொம்ப லென்த்தா சொல்லுவேனே. நீ லென்த்தியா கூட சொல்லு, நீ இப்போ சொல்லு. ஐயோ, இந்த புள்ள நம்மள விடாது போலயே. நான் சொல்றதை விட நம்ம ஃபாதர் ரொம்ப சூப்பரா சொல்லுவாரு. சமாளிக்கார, உனக்கு தெரியாதுல. ஐயோ, இந்த புள்ள கண்டுபிடிச்சிருச்சு. அதாவது நான் படம் பார்த்தேன், இருந்தாலும் ஃபாதர் சொன்னா நல்லா இருக்கும்னு நினைச்சேன். சரி, ஃபீல் பண்ண நம்ம ஃபாதர் ஸ்பீச்சை கேட்கலாம். இயேசு பேசிக் கொண்டிருந்த பொழுது தொழுகை கூட தலைவர் ஒருவர் அவரிடம் வந்து பணிந்து, என் மகள் இப்பொழுதுதான் இறந்தாள், ஆயினும் நீர் வந்து அவள் மீது உம் கையை வையும், அவள் உடனே உயிர் பெறுவாள் என்றார். இயேசு எழுந்து அவர் பின்னே சென்றார். இயேசுவின் சீடர்களும் அவரை பின்தொடர்ந்தார்கள். அப்பொழுது 12 ஆண்டுகளாய் இரத்தப்போக்கினால் வருந்திய ஒரு பெண் அவருக்கு பின்னால் வந்து அவரது மேலுடையின் ஓரத்தை தொட்டார். ஏனெனில் அப்பெண், நான் அவருடைய ஆடையை தொட்டாலே போதும், நலம் பெறுவேன் என தமக்குள் சொல்லிக் கொண்டார். இயேசு அவரை திரும்பி பார்த்து, மகளே, துணிவோடிரு, உனது நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று என்றார். அந்நேரத்திலிருந்து அப்பெண் நலமடைந்திருந்தார். இயேசு அத்தலைவருடைய வீட்டிற்கு சென்றார். அங்கே குழல் ஊதுவோரையும் கூட்டத்தினரின் அமளியையும் கண்டார். அவர், விலகி பொங்கல், சிறுமி இறக்கவில்லை, உறங்குகிறாள் என்றார். அவர்களோ அவரை பார்த்து நகைத்தார்கள். அக்கூட்டத்தினரை வெளியேற்றிய பின் அவர் உள்ளே சென்று சிறுமியின் கையை பிடித்தார். அவளும் உயிர் பெற்று எழுந்தாள். இச்செய்தி அந்நாடெங்கும் பரவியது. ஹாய் குட்டீஸ், உங்களுடைய குட்டீஸ்னுடைய பெரிய ஃப்ரெண்ட் ஃபாதர் பிரகாஷ் இன்னைக்கு 3வது நாளில் வீட்டில் விவிலிய பள்ளியில உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன். இன்னைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற புதுமை என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, ஆல்ரெடி நீங்க குவிஸ்ல பார்த்துருப்பீங்க, டெக்ஸ்டும் வாசிக்க சொல்லி கேட்டிருப்பீங்க. நாம அதை அப்படியே ஒரு சின்ன கதையா பார்த்துருவோம். சரியா? இன்னைக்கு புதுமை 1 இல்ல 1 1 2ன்னு சொல்லிட்டு சூப்பரான 2 புதுமைகளை போற வழியிலேயே இயேசு கிறிஸ்து செய்யறத அழகா நம்ம பார்க்கறதும். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போவோம். முதலாவதா பார்த்தோம்னா, ஒரு நபர் வராரு. ஒரு நபர் வந்து, ஐயா, என் மகள் வந்து ரொம்பவும் இறந்து போன நிலைமையில இருக்கிறாங்க, இறந்து போன நிலைமை இருக்கிறாங்க, ஆல்மோஸ்ட் இறக்குற நிலைமை இருக்கிறாங்க. நீங்க வந்தீங்கன்னா வந்து என் குழந்தை மேல கையை வச்சீங்கன்னா என்னுடைய குழந்தை வந்து நலம் அடைஞ்சிரும்னு சொல்லி கேட்கிறாரு. இந்த மாதிரி கேட்டிருக்காரா? இயேசுனா சாமி, நம்ம சாமி தான் எப்பவுமே நல்ல சாமி இல்லையா? கேட்ட உடனே யாருக்காவது நோன்னு சொல்லுவாரா? சொல்லவே மாட்டார் இல்லையா? சரி வாங்க போலாம், உங்க வீட்டுக்கு வரேன், வாங்க போலான்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. போயிட்டு இருக்கிறப்போ எல்லா மக்களும் சேர்ந்து போயிட்டு இருக்கிறாங்க. இயேசுனா சாமி போயிட்டு இருக்காரு, மக்கள் போயிட்டு இருக்கிறாங்க, எல்லாம் சேர்ந்து போயிட்டு இருக்கிறாங்க. எல்லாம் போயிட்டு இருக்கோமா, போயிட்டு இருக்கிறப்ப வந்து திடீர்னுட்டு கூட இருக்கிற இன்னொரு பெண்மணிக்கும் ஒரு யோசனை வருது. அந்த பெண்மணிக்கு என்ன யோசனை வருதுன்னு சொல்லி பார்த்தோம்னா, அவங்க வந்து மனசுக்குள்ளேயே ஒன்று சொல்லிக்கிறாங்க. என்ன சொல்லிக்கிறாங்கன்னு பார்த்தோம்னா, நான் இயேசுநாத சாமியினுடைய ஆடையினுடைய மனசுக்குள்ளே சொல்லிக்கிறாங்க, நான் இயேசுநாத சாமியினுடைய ஆடையினுடைய விளிம்ப தொட்டன்னா கூட, சின்னதா இருக்கிற அந்த டாட்டு, இந்த சின்னதா இருக்கிற அந்த ஓரத்தை தொட்டன்னா கூட போதும், எனக்கு உடம்பு சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா நம்புறாங்க. சரிங்களா? இப்ப ஏற்பட்ட ஒரு சூழ்நிலை போயிட்டு இருக்குது. நிறைய பேர் போயிட்டு இருக்கிறாங்க. இந்த அம்மா போயிட்டு இருக்கிறாங்க, தொட்டுட்டாங்க. தொட்ட உடனே அந்த அம்மாவுக்கு உடம்பு சரியாயிடுச்சு. புதுமையை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செய்யறாரு. இப்போ இயேசுநாத சாமி தங்கிட்ட இருந்து வல்லமை போனதுனால கேட்கிறாரு, யாரு என் ட்ரெஸ்ஸை தொட்டதுன்னு சொல்லி கேட்கிறாரு. இத்தனை பேர் இருக்கிறப்போ சொல்ல முடியுமா? அந்த அம்மா பயத்தோடு வந்து நிற்கிறாங்க. அப்போ சொல்றாரு சாமி, என்ன சொல்றாரு தெரியுமா? மகளே, பயப்படாத, துணிவோடு இரு, நீ சரியாயிட்ட, போயிட்டு வாங்குறாரு. ஆறுதல் மொழியை நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்றாரு. சரியா? சூப்பரான மொழியை சொல்றாரு. இப்படியாக போயிட்டு இருக்கிறப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த வகை போற வழியில புதுமை முடிஞ்சு போச்சா, அப்ப வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போயிட்டு இருக்கிறப்போ அதுக்குள்ள என்னாச்சு? இங்க என்ன சொல்றாரு தலைவரு?
சாமியை பார்த்துட்டு, சாமி இறக்குற நிலைமையில் இருக்கிறாங்க என் மகள், சீக்கிரம் வாங்க, நீங்க வந்து தொட்டு குணமாக்குனீங்கன்னா என் குழந்தை நல்லா ஆயிடும் சொல்லி கேட்கிறாரா. இப்போ வரப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தோம்னா, ஆல்ரெடி அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இறந்துட்ட வீட்டுல நாம் சொல்லுவோம் இல்லையா, அந்த குழல் ஊதி மூலங்கள்லாம் சேர்த்து எல்லாரும் சேர்ந்து உட்காந்து ஒப்பாரி வச்சுட்டு இருக்கிறாங்க. கஷ்டமான சூழ்நிலையா இருக்குது. ஆனா இயேசு சாமி சொல்றாரு, எதையும் செய்யாதீங்க, வெளில போங்க, குழந்தை இறக்கல, உயிரோட தான் இருக்குது அப்படின்னு சொல்றாரு. உள்ள போறாரு, தொட்டு உயிரை கொடுக்குறாரு. உயிர் பெற்ற அந்த குழந்தை எழுந்து உட்காருது. அந்த ஒரு புதுமையும் இயேசு கிறிஸ்து செய்யறாரு. புதுமை 1, புதுமை 2. போற வழியில ஒரு புதுமை, போய் வீட்டுக்குள்ள ஒரு புதுமை சொல்லிட்டு அழகான ஒரு புதுமையை இன்றைக்கு 2 புதுமைகள் இன்றைக்கு நாம பார்த்துட்டு இருக்கிறோம். சூப்பர். நாம இன்னைக்கு இந்த புதுமையில இருந்து என்ன கத்துக்கலாம்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த நபர் வந்து கேட்கிறப்போ இயேசுசாமி நோன்னு சொல்லல இல்லையா, அது போல நம்ம கிட்ட குழந்தைகளே, நம்ம கிட்ட யாராவது உதவி கேட்டாங்கன்னு நாம நோன்னு சொல்லவே கூடாது. சரியா? என்ன உதவி நம்மளால முடியுமோ அதை செய்யணும். நம்மளை விட பெரிய உதவியா இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம்னா, அப்பா அம்மா கிட்ட கேட்கணும், பங்குசாமி கிட்ட கேட்கணும், சிஸ்டர்ஸ் கிட்ட கேட்கணும், பிரதர்ஸ் கிட்ட கேட்கணும். எல்லாரையும் கேட்டு கூட்டு முயற்சியினால அந்த உதவி என்ன செய்ய முடியுமோ அதை நம்ம செஞ்சு கொடுத்துடணும். சரியா? இயேசு கிறிஸ்து சொல்றாரு, வாங்க நான் உங்களோட வரேன், புதுமையை செய்யறேன்னு சொல்லி போறாங்க. அதே போல இந்த பெண்மணி கிட்ட இருந்தும் நாம ஒரு நிகழ்ச்சியை கத்துக்கிறோம். என்னன்னா, அவ்வளோ ஒரு நம்பிக்கை பாருங்களேன் அவங்களுக்கு. இயேசுசாமியுடைய அந்த ஓர துணியை தொட்டான கூட போதும் நலமாகும் சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை வச்சுக்கிறாங்க இல்லையா. அந்த நம்பிக்கையும் போல நமக்கும் இருக்கணும். உதவி கேட்டா செய்யணும், நம்பிக்கையும் நமக்கு இருக்கணும். எவ்வளவு நம்பிக்கைன்னா, இயேசுசாமியுடைய கோயிலில் போயிட்டு அவர் தூரத்துல இருந்து எல்லாரும் இருக்கிறாங்க, கண்ணு தெரியலன்னா கூட சரி, அப்பா அம்மா நம்மள ஹைட் ஆக்கி பார்க்க வைப்பாங்க. அப்படி பார்க்க முடியலன்னா கூட சரி, எங்கேயாவது ஒரு இடத்துல ஓரத்துல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பார்த்தோம்னா கூட நமக்கு அவ்வளவு புண்ணியம் இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். சரியா? இப்படியாக பிறருக்கு உதவி செய்யணும், ஆழமான நம்பிக்கையை நம்ம வச்சிருக்கணும். இயேசு கிறிஸ்து நம்ம கூட எப்பவுமே இருக்காரு. இந்த பாடம் உங்களுக்கு பிடிச்சிருக்குதா? ஹாய் குட்டீஸ், மிகவும் நன்றி. இன்றைக்கு 3வது நாள் நாம் வந்திருக்கிறோம். அழகான 2 பாடங்களை கத்துருக்கிறோம். 4வது நாளைக்கு நம்ம கடந்து போக இருக்கிறோம். அது வரைக்கும் இணைஞ்சிருங்க. நான் உங்களுடைய குட்டீஸ்னுடைய பெரிய ஃப்ரெண்ட் ஃபாதர் பிரகாஷ். பப்ளு ஃபாதர் ஸ்பீச்சை கேட்டியா? ஓ, கேட்டேன். நீ அப்போ கேட்டல, அதை இப்போ கேளு. என்ன இது? நீ என்னை கதை சொன்னல, அதை இப்போ சொல்லு. இப்போ என்ன கேக்குறாரு மாமா? குட்டீஸே நல்லா சொல்லுவாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, நானும் சொல்றேன் கேளு. நீ தானே லென்த்தியா சொல்லுவ. ஐயோ, நான் லென்த்தாலாம் சொல்லல, ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்றேன். ஓகேயா? நீ ஷார்ட்டாவும் சொல்ல வேண்டாம், ஸ்வீட்டாவும் சொல்ல வேண்டாம். மாமா அக்கா ஸ்டோரி சொல்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு யாரை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா செயின்ட் பேட்ரிக் அவங்கள பற்றி தான் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போகிறோம். இவங்க 387 இவங்க பிறந்தாங்க. இவங்க எங்கே பிறந்தாங்க அப்படின்னா கிரேட் பிரிட்டன், அங்கே தான் இவங்க பிறந்தாங்க. 16 வயசுல அவங்க ஆடு மேய்ச்சிட்டு இருக்கும் போது சில பேர் அவங்கள கடத்திட்டு அயர்லாண்டில் மிட்ச் அப்படின்ற ஒருத்தவங்களுக்கு அடிமையாக வித்துட்டாங்க. அப்போ சென்ட் பேட்ரிக் கேட்குறாங்க, என்னை தயவு செஞ்சு விட்டுருங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அந்த காட்டுவாசி சொல்றாங்க, என்னாலனா உன்னை விட முடியாது, ஏன்னா நான் உனக்கு காசு, நான் காசு கொடுத்து உன்னை நான் வாங்கியிருக்கேன், அதனால என்னை விடவே முடியாது, நீ போய் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் 6 வருஷம் கஷ்டப்பட்டுட்டு சென்ட் பேட்ரிக் அங்க இருந்தாங்க. ஒரு நாள் பேட்ரிக் தூங்கிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு வானதூதர் சொல்றாங்க, நீ கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு, உனக்காக ஒரு கப்பல் 200 மைல்ஸ்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே சென்ட் பேட்ரிக் எந்திரிச்சு ஓடி போயிட்டு கொஞ்ச நாட்கள்லயே அங்க ரீச் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட சூழ்நிலையை சொல்லிட்டு அவங்களும் ஓகேன்னு சொல்லிட்டாங்க. சென்ட் பேட்ரிக்கும் அவங்களோட அவங்க ஊரு கிரேட் பிரிட்டனுக்கும் போயிட்டு அவங்க ஹாப்பியா அவங்க அம்மா அப்பாவோட இருந்தாங்க. இப்போ சென்ட் பேட்ரிக்ஸ்க்கு ஒரு நாள் அவங்களும் ஒரு குருவா ஆகணும்னு ஆசைப்பட்டு அவங்களும் கொஞ்சம் வருஷத்துலேயே குருவா மாறிட்டாங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அயர்லாண்டில் இருக்க எல்லா குருக்களும் இங்க வந்துட்டாங்க. அப்புறம் செயின்ட் பேட்ரிக்கும் நம்ம போய் நம்மள மாதிரி இருக்கிற கஷ்டப்படுற எல்லாரையும் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு சென்ட் பேட்ரிக்கும் அயர்லாண்டுக்கு போனாங்க. அப்போ அந்த காட்டுவாசி சொல்றாங்க, உடனேனா எங்களால விட முடியாது, எங்களுக்கு புதுசா ஒரு கடவுளை பத்தி பேசணும் கத்துக்கணும் அப்படின்னு எங்களுக்கு ஆசையே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் சென்ட் பேட்ரிக் சொல்றாங்க, இருக்கிறது ஒரே ஒரு கடவுள் தான், அதுவும் இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு
இது சொன்ன உடனே வந்து அந்த காட்டுவாசிக்கு ரொம்ப கோவம் மாதிரி ஒரு கத்தி எடுத்து அவங்கள குத்த பார்த்தாங்க. ஆனா அவங்க கை மூவே ஆகாம அப்படியே ஸ்டக் ஆயிடுச்சு. அப்பதான் யோசிக்கிறாங்க, நம்ம வந்து ஒரு இயேசுவோட தூதர்கிட்ட பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைச்சதுக்கு அப்புறம் தான் வந்து அவங்களும் அவங்க ஏத்துக்கிட்டு அவங்க கூடயே ஸ்டே பண்ண வச்சுட்டு அவங்களும் திருமுழுக்கு வாங்கிட்டாங்க. அப்பதான் பேட்ரிக் கேக்குறாங்க, ஒன்னே மாதிரி இருக்கிற எல்லாரையும் நான் பார்க்கணும் அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு வந்து அந்த காட்டுவாசி சொல்றாங்க, நீங்க பார்க்கலாம். அது எப்ப அப்படின்னா வந்து எல்லா காட்டுவாசிகளும் ஒரு ஃபங்க்ஷன்ல எல்லாரையும் மீட் பண்ணுவாங்க, அப்ப நீங்க எல்லாரையும் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த நாளும் வந்துச்சு. அப்பதான் வந்து ஈஸ்டரும் வந்துச்சு. எல்லா காட்டுவாசியும் இருக்கும்போது அவங்க மெழுகுதிரி இருக்கும்போது லைட் வரும்ல, ஆனா வரவே இல்லை. இதை பார்த்த உடனே அவங்களுக்கு எதுவுமே புரியவே இல்லை. அப்பதான் வந்து ஒரு மலை உச்சியில வந்து அப்பதான் எல்லாரும் வந்து ஈஸ்டர் கொண்டாடிட்டு இருந்தாங்க. அப்ப வந்து பேட்ரிக் வந்து மெழுகுதிரியை ஏற்கும் போது நிறைய லைட் வந்துச்சு. அது எங்க வரைக்கும் வந்துச்சு அப்படின்னா கீழே வரைக்கும் வந்துச்சு. அப்பதான் அந்த காட்டுவாசி எல்லாரும் யோசிக்கிறாங்க, இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா நம்மளுக்கு மரியாதையே இருக்காது, அவங்கள போய் பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா பேட்ரிக் ஒத்துக்கவே இல்லை. அவங்களும் கொஞ்சம் நாளே எல்லாருமே தெரிஞ்சிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து சென்ட் பேட்ரிக் வந்து 40 days எதுவுமே சாப்பிடாம ப்ரேயர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு மாலையில ப்ரேயர் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்பதான் வந்து சாத்தான் வந்து பேட்ரிக்கை டிஸ்டர்ப் பண்ண வந்துச்சு. அது அவங்க என்ன பண்ணாங்கன்னு அப்படின்னு தெரியுமா, ஒரு மணியை எடுத்துட்டு அதுவும் இல்லாம ப்ரேயர் பண்ணிட்டு அதை வந்து ஊட்டிட்டாங்க. இந்த மாதிரி வந்து நிறைய வந்துச்சு, ஸ்னேக்ஸ் வந்துச்சு, அதுக்கப்புறம் ஈகிள் கூட வந்துச்சு. இந்த மாதிரி எதுவுமே பண்ணவே முடியல. பேட்ரிக் ப்ரேயர் பண்ண கழுகு மலை இப்ப வந்து சென்ட் பேட்ரிக் மலை அப்படின்னு வந்து இப்ப அழைக்கப்படுது. அவங்க வயசு முதிர்ந்த நிலையில 461 மார்ச் 17 வந்து அவங்களோட உயிரை வந்து இயேசு கிட்ட கொடுத்துட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்னொரு செயின்ட் ஸ்டோரியில உங்களை மீட் பண்றேன். பாய். ஏன்னா பப்ளு, இந்த செயின்ட் ஸ்டோரி தெரிஞ்சுதா உனக்கு? தெரிஞ்சது. செயின்ட் பேட்ரிக் பத்தி நல்லா தெரிஞ்சது. சரி, இன்னைக்கு மாமா செயின்ட் பேட்ரிக்கை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். உனக்கு தெரிஞ்ச ஒரு செயின்ட்டை பற்றி சொல்ல. எனக்கு நிறைய செயின்ட் தெரியும். ஒரு செயின்ட் ஸ்டோரி நான் சொல்றேன், இப்போ சொல்லட்டுமா? சொல்லு. ஒரு ஊர்ல ஒரு அழகான மலை இருந்துச்சு. அந்த மலை கிராமத்துல ஒரு அழகான குழந்தை பிறந்துச்சு. அந்த குழந்தை பேர் என்னன்னு தெரியுமா? நீயே சொல்லு. அந்த குழந்தை பேரு பப்ளு. நான் செயின்ட் ஸ்டோரி சொல்ல சொன்னா நீ உன் ஸ்டோரி சொல்ற. சரி கோச்சுக்காத, இப்ப ப்ரேயர் பண்ணலாம். ப்ரே பண்ணலாமா? அமுலேஸ்வே என்ன ஒன்னா நானும் வழி நடத்துண்ட எந்த பால் தப்பா இருந்த ஆமே. பாய் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே பப்ளு, நிலா வந்து சூப்பரா ப்ரே சொல்லிட்டு போயிட்டா. நெக்ஸ்ட் என்னது? ரெஸ்ட் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நாங்க உங்களை நாளைக்கு சந்திக்கிறோம். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், டாடா, பை பை. பை ஃப்ரம் பப்ளு. பை ஃப்ரம் லிஃபானியா.